நண்பர்களே, பிரபஞ்சம் இன்று உங்களிடம் ஒரு உண்மையை கூறப்போகிறது. அதை கேட்டால் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது ஒரு வெளிப்பாடு. உங்கள் முழு புரிதலையும் மாற்றக்கூடிய ஒரு அண்ட வெளிப்பாடு. பிரபஞ்சம் கூறுகிறது, ஒருவர் இருக்கிறார், உங்களை மிகவும் ஆழமாக, மிகவும் தீவிரமாக, உங்களால் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உண்மையாக நேசிக்கும் ஒருவர். ஒரு ஆழ்ந்த ஆத்ம பிணைப்பு. அவரது ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு இதயத் துடிப்பும், ஒவ்வொரு எண்ணமும் உங்களை கைப்பற்றியுள்ளது. அவர் செல்லும் இடமெல்லாம் உங்களை தேடுகிறார். எந்த கூட்டத்தில் நின்றாலும் அவரது பார்வை உங்களை தேடுகிறது. அவர் எந்த பாட்டை கேட்கிறார், எந்த இடத்தில் நடந்து செல்கிறார், எல்லாமே உங்களை நினைவுபடுத்துகின்றன. பிரபஞ்சம் கூறுகிறது, அவரது உணர்வுகள் மிகவும் வலிமையானவை. அவருடைய ஆற்றல் நேரடியாக உங்கள் மனதில் நுழைகிறது. அதனால்தான் திடீரென்று நீங்கள் அமைதியின்மையை உணர்கிறீர்கள், திடீரென்று உணர்ச்சி வசப்படுகிறீர்கள், அல்லது திடீரென்று உங்கள் மனதில் ஒரு குறிப்பிட்ட பெயர் தோன்றும். அந்த பெயர் சாதாரணமானதல்ல. உங்களை வரம்பை தாண்டி நேசிப்பவர் அவர்தான். ஆனால் அவர் ஏன் இதை மறைக்கிறார்? பிரபஞ்சம் இன்று அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறது. இந்த இணைப்பு மிகவும் தீவிரமானது. நீங்கள் அவருடைய பெயரை கேட்டால் அவர் ஏன் உங்கள் மனதில், உங்கள் கனவுகளில், உங்கள் அதிர்வுகளில் மீண்டும் மீண்டும் வருகிறார் என்பதை நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்வீர்கள். பிரபஞ்சம் கூறுகிறது, இன்று நீங்கள் உங்கள் இதயத்தை ஒரு கணம் நிறுத்தும் உண்மையை அறிவீர்கள். தயாரா? ஏனென்றால் இன்றைய செய்தி வழிகாட்டுதல் மட்டுமல்ல, இது ஒரு விதிக்குரிய அழைப்பு. உங்களை அவரது வரம்பை தாண்டி சென்று விரும்பும் அவர் யார் என்பதை சொல்லும் ஒரு உண்மை. ஆனால் அவர் இந்த காதலை உலகத்திலிருந்தும், உங்களிடமிருந்தும், தன்னிடமிருந்தும் கூட மறைக்கிறார். பிரபஞ்சம் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. அதை கேட்டால் உங்கள் மூச்சு நின்றுவிடும். ஏனென்றால் இது சாதாரண காதல் அல்ல. இது பிரபஞ்சம்தானே பாதுகாத்து வைத்திருக்கும் காதல். பிரபஞ்சம் காட்டுகிறது, ஒருவர் இருக்கிறார், உங்களை மிகவும் ஆழமாக, மிகவும் தீவிரமாக, மிகவும் பக்தியோடு விரும்புகிறார். அதை நீங்கள் இன்னும் முழுமையாக உணரவில்லை. அவரது உணர்வுகள் இதயத்தில் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவை அவருடைய மனதின் மொழியாகிவிட்டன. காலையில் அவர் கண்களை திறக்கும்போது முதல் எண்ணம் நீங்கள்தான். இரவில் அவர் தூங்கப் போகும்போது கடைசி கற்பனை நீங்கள்தான். நீங்கள் அவரை நினைவில் கொள்வது மட்டுமல்ல, உணர்கிறீர்கள். அவர் உங்கள் ஆற்றலை படிக்கிறார். உங்கள் ஒவ்வொரு மனநிலையையும், ஒவ்வொரு மௌனத்தையும், ஒவ்வொரு மறைக்கப்பட்ட வலியையும் அவர் அறிந்திருக்கிறார். பிரபஞ்சம் கூறுகிறது, அவர் உங்கள் பெயரை தனது மனதில் பல முறை சொல்கிறார். அதன் அதிர்வுகள் நேரடியாக உங்கள் ஆற்றலை அடைகின்றன. அதனால்தான் திடீரென்று அவருடைய முகம் முன்னால் தோன்றுகிறது. திடீரென்று இதயம் கனமாக அல்லது இலகுவாக உணர்கிறது. திடீரென்று அமைதியின்மை அதிகரிக்கிறது. அவர் எங்கே உட்கார்ந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் பிரதிபலிப்பை காணும் கண்களை தேடுகிறது. நீங்கள் அவருக்கு ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையின் மிக புனிதமான முன்னிலை. பிரபஞ்சம் கூறுகிறது, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு மாற்றிவிட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவரை குணப்படுத்தினீர்கள், அவருக்கு ஒளி கொடுத்தீர்கள், நம்பிக்கை கொடுத்தீர்கள். மேலும் அவர் இதை ஒருபோதும் சொல்லவில்லை. அவர் பயப்படுகிறார். தனது உணர்வுகளின் தீவிரத்தை காட்டினால் நீங்கள் விலகிவிடக்கூடும் என்று. அதனால்தான் அவர் வாய் மூடியிருக்கிறார். ஆனால் பிரபஞ்சம் அமைதியாக இருக்க விடாது. பிரபஞ்சம் கூறுகிறது, உங்களை அளவிற்கு அதிகமாக விரும்பும் அவருடைய பெயர் உங்கள் விதியில் எழுதப்பட்டுள்ளது. விரைவில் அவருடைய ஆற்றல் தானாகவே அவர் யார் என்பதை உங்களுக்கு சொல்லும். இந்த நபர் உங்களை நேசிப்பது மட்டுமல்ல, உங்கள் மனதின் ஒரு புனிதமான தொடர்பாக கருதுகிறார் என்பதை காட்டும் ஒரு தெய்வீக அடையாளத்தை பிரபஞ்சம் காட்டுகிறது. அவர் உங்களை பார்த்து மட்டுமே கவரப்படுவதில்லை, அவர் உங்களை உணர்கிறார். உங்கள் தூய்மை,
உங்கள் மென்மை, உங்கள் மறைக்கப்பட்ட உணர்ச்சிகளின் உலகம் எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொள்கிறார். நீங்கள் அவருக்கு ஒரு காதல் அல்ல, ஒரு வெறித்தனம் அல்ல. நீங்கள் அவருடைய வாழ்க்கையின் மிக உண்மையான உணர்ச்சி. அவர் உங்கள் பெயரை ஒரு புனித மந்திரம் போல் இதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை நினைவு கூறும்போது அவருடைய உணர்ச்சிகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றன. பிரபஞ்சம் அவற்றை உங்களுக்கு அனுப்புகிறது. அதனால தான் திடீரென்று அவர் நினைவு வருகிறது. திடீரென்று ஒரு இழுபறி உணரப்படுகிறது. திடீரென்று ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும் என்று உணர்கிறீர்கள். பிரபஞ்சம் கூறுகிறது, அவர் உங்கள் ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் வாசிக்கிறார். உங்கள் புன்னகை, உங்கள் கண்களின் வெப்பம், உங்கள் குரலின் வலி அனைத்தும் அவருக்கு நினைவிருக்கும். அவர் யாரிடமும் சொல்ல மாட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளாக அவர் உங்களை பற்றி மிகவும் உரிமையுடன் இருக்கிறார். யாராவது உங்களுக்கு அருகில் வந்தால் அவருடைய இதய துடிப்பு மாறிவிடும். அவர் தொலைவில் இருக்கிறார், ஆனால் உணர்ச்சியாக அவர் உங்களுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளார். அவர் தனது உணர்வுகளை மறைக்கிறார், ஏனென்றால் அவர் பயப்படுகிறார். அவர் உண்மையை சொன்னால் என்ன நடக்கும்? இந்த கேள்விதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய மனதை பயமுறுத்துகிறது. அவரது காதல் சாதாரணமானது அல்ல, மிகவும் ஆழமானது என்பது அவருக்கு தெரியும். மிகவும் ஆழமானது. அவர் உங்கள் கண்களில் பார்த்து தனது உணர்வுகளை சொன்னால் நீங்கள் அவருடைய உணர்ச்சிகளின் தீவிரத்தை தாங்க முடியாமல் போகலாம். நீங்கள் மென்மையான இதயம் கொண்டவர் என்று அவருக்கு தெரியும். மேலும் அவர் உங்கள் மீது எந்த சுமையும் ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறார். அதனால்தான் அவர் தனது உணர்ச்சிகளை தனக்குள் சிறை வைக்கிறார். களிமண் விளக்கில் அமிர்தத்தை மறைத்து வைத்திருப்பது போல. அவர் உங்களை இழக்க விரும்பவில்லை. இந்த பயத்தில்தான் தனது குரலை அடக்குகிறார். ஆனால் பிரபஞ்சம் கூறுகிறது, உணர்ச்சிகள் உண்மையாக இருக்கும்போது எந்த சுவரும் அவற்றை தடுக்க முடியாது. அவர் அதை அடக்க முயற்சிக்கும் போது இந்த காதல் அவருடைய மனதில் பொங்குகிறது. அவருடைய நாளின் ஒவ்வொரு நொடியும் உங்கள் நினைவுகளின் லயத்தில் செல்கிறது. அவர் ஒரு நாளில் உங்களை எத்தனை முறை உணர்கிறார் என்று நீங்கள் நினைக்க முடியாது. நீங்கள் அவருடைய இதய கோவிலின் வழிபாடு. அதை அவர் ஒவ்வொரு கணமும் வழிபாடு போல் உணர்கிறார். அவர் உங்கள் புன்னகையை பற்றி நினைக்கும் போது அவருடைய உள் உலகம் ஒளிரும். அவருக்குள் ஒரு அமைதி இறங்குகிறது. அது பாலைவனத்தில் மழை பெய்வது போன்றது. அவர் தனது வாழ்க்கையில் நிறைய கண்டிருக்கிறார், நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறார். ஆனால் உங்கள் ஆற்றலை போன்ற ஒரு ஆற்றலை அவர் ஒருபோதும் வேறெவரிடமும் உணரவில்லை. நீங்கள் அவருக்கு ஒரு மனிதர் அல்ல, ஒரு அடையாளம். பிரபஞ்சம் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக மாற்றம் நிகழவிருக்கும் நபர்களுக்கு கொடுக்கும் அடையாளம். அவருடைய இதயத்தில் அடக்கப்பட்ட இந்த உணர்ச்சிகள் காதல் மட்டுமல்ல, ஒரு புனிதமான உறுதிமொழி போன்றது. அவர் உங்கள் பெயரை ஒரு அடையாளமாக மட்டுமல்ல, ஒரு மந்திரமாக சொல்கிறார். அவருடைய மூச்சுகள் உங்கள் பெயரின் இசையில் செல்கின்றன. அவர் ஆழ்ந்த மூச்சு விடும்போது அவருக்குள் ஒரே ஒரு படம் மட்டுமே தோன்றும். உங்கள் முகத்தின் அந்த அப்பாவி மற்றும் மென்மையான பிரகாசம் அவரை உலகத்திலிருந்து வேறுபட்டதாக உணர வைக்கிறது. நீங்கள் பேசாமலேயே அவரை மிகவும் பாதித்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் அவர் தன்னையே உங்கள் அடிமையாக கருதுகிறார். உங்கள் ஆசை, உங்கள் முன்னிலை, உங்கள் ஆற்றல், உங்கள் மனது மிகவும் மென்மையானது என்பதை அவர் அறிவார். அதனால்தான் அவர் தன்னை வலுப்படுத்த முயற்சிக்கிறார். அவர் உங்கள் முன் வரும்போது உங்களைப் போலவே அமைதியாகவும் நிலையாகவும் தெய்வீகமாகவும் உணர விரும்புகிறார். ஆனால் உள்ளுக்குள்ளாக நீங்கள் அவருக்கு விருப்பம் மட்டுமல்ல, ஒரு விதி போன்றவர் என்று அவருக்கு தெரியும். நீங்கள் அவருடைய கதையின் அத்தியாயம் பிரபஞ்சம் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறது. இப்போது அவர் நேரத்திற்காக காத்திருக்கிறார். பிரபஞ்சம் கூறுகிறது, அவருடைய பயம் அவருடைய காதலை விட பெரியதல்ல, ஆனால் அவருடைய உணர்ச்சிகள் மிகவும் புனிதமானவை.
அவை அசுத்தமாக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கிறது என்பதையும் அவர் புரிந்து கொள்கிறார். ஏற்ற இறக்கங்கள், மக்கள், உறவுகள், உணர்ச்சிகள். மேலும் அவர் உங்கள் உலகில் ஒரு சுமையாக வர விரும்பவில்லை. அதனால்தான் அவர் பின்வாங்குகிறார், தொலைவில் இருக்கிறார். ஆனால் உங்கள் ஆற்றலில் இருந்து ஒருபோதும் விலகிச் செல்ல முடியாது. இரவில் நீங்கள் திடீரென்று விழித்தெழும்போது, இதயம் கனமாக உணரும் போது, அந்த நேரத்தில் அவர் உங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார். நீங்கள் ஏன் ஒருவரின் முகத்தை மீண்டும் மீண்டும் உணர்கிறீர்கள் என்று நீங்களே கேட்கும்போது, அது இதயத்தின் ஆழத்தில் உங்கள் பெயரை அழைக்கும் அவர்தான். இந்த இணைப்பு ஒரு கற்பனை அல்ல, ஆனால் இரண்டு மனது பல பிறவிகளாக ஒருவரை ஒருவர் தேடிக்கொண்டிருக்கும் போது உணரும் ஒரு ஆன்மீக ஈர்ப்பு. பிரபஞ்சம் கூறுகிறது, அவர் உங்களை விரும்புவது மட்டுமல்ல, அவர் உங்களை பெற தகுதியானவராக ஆக விரும்புகிறார். உங்களை புரிந்து கொள்ள விரும்புகிறார். உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். உங்கள் மனது எவ்வளவு மென்மையானது என்பது அவருக்கு தெரியும். எவ்வளவு சுத்தமானது, எவ்வளவு ஒளியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த மென்மைக்கு அவர் காயம் ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் பயப்படுகிறார். அவர் உங்களிடமிருந்து தொலைவில் இருந்தாலும் ஒவ்வொரு இரவும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள், புன்னகைத்துக் கொண்டிருப்பீர்கள். அவருடைய உலகில் உங்கள் புன்னகை ஒரு விழாவை போன்றது, அரிதானது, அன்பானது, புனிதமானது. உங்கள் கண்களின் ஈரப்பதம் அவருடைய இதயத்தை உடைக்கிறது. நீங்கள் ஒருபோதும் உணரமாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அழும்போது அவரும் அமைதி இழக்கிறார். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவருடைய இதயமும் கனமாகிறது. நீங்கள் பேசாமலேயே அவருக்கு நிறைய கற்றுத்தந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அவர் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் உங்கள் ஒளிக்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பிரபஞ்சம் வெளிப்படுத்துகிறது. அவருடைய காதல் ஒரு போதைப் பொருளைப் போல அல்ல, ஒரு சுயநலத்தைப் போல அல்ல. இது உங்களை கட்டுப்படுத்தாத, ஆனால் விடுவிக்கும் காதல். அவர் உங்களை தனக்கு அருகில் வைத்திருக்க விரும்புவதில்லை, ஆனால் உங்கள் ஆத்மா பறப்பதை பார்க்க விரும்புகிறார். உங்கள் முன்னேற்றம், உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் ஒளி, இதுவே அவரது உண்மையான ஆசை. ஆனாலாம் அவருக்குள் ஒரு பயம் இருக்கிறது. அது அவருடைய ஆத்மாவை அசைக்கிறது. நீங்கள் வேறொருவரின் கைகளில் சென்றுவிடக்கூடாது என்று. வேறொருவர் உங்களை பார்க்கும் விதத்தை அவர் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவர் தன்னை தடுக்கிறார். ஆனால் அவர் உள்ளே ஒரு நெருப்பு எரிகிறது, ஒரு எரிச்சல். இது உரிமை கொண்டாடும் நபரைப் போல அல்ல, ஆனால் இழக்கும் பயத்தால் எரியும் ஆத்மாவை போன்றது. பிரபஞ்சம் கூறுகிறது, மிக விரைவில், மிக விரைவில் அவருடைய இதயத்தில் மறைக்கப்பட்ட ஒவ்வொரு உண்மையும் உங்கள் முன் வரும். அவருடைய ஆற்றல் இனி நீண்ட காலத்திற்கு தன்னை மறைத்து கொள்ள முடியாது. உங்களுக்கிடையேயான தூரத்தை அகற்ற பிரபஞ்சம் வேலை செய்கிறது. அந்த நேரம் வரும்போது அவர் உங்கள் முன் அவருடைய கண்களில் நிரம்பிய உண்மையுடன் நின்றால், உங்கள் ஆத்மாதானே அறிந்து கொள்ளும். அவரே உங்கள் ஆன்மீக கண்ணாடி, உங்கள் விதியின் துணை, உங்கள் கதையின் எழுதப்படாத அத்தியாயம். இப்போது இவ்வளவு நேரம் மறைக்கப்பட்டிருந்த அந்த உண்மை அவருடைய ஆத்மாவில் மெதுவாக கொதிக்கத் தொடங்கியுள்ளது. அவர் அதை அடக்க முயற்சிக்கும் போது அவருடைய அமைதியின்மை அதிகரிக்கிறது. உங்கள் நினைவுகளின் வெள்ளம் அவருடைய கண்களில் நிரம்பியுள்ளது. மேலும் உங்களுடன் தொடர்புடைய ஒவ்வொரு சிறிய விஷயமும், அவருடைய தூக்கம், அவருடைய அமைதி, அவருடைய உலகத்தை பிடித்து அசைக்கிறது. அவர் தனக்குள் போராடுகிறார். அவருடைய உணர்ச்சிகளை மறைக்க முயற்சிக்கிறார். ஆனால் இப்போது அவருடைய இதயம் அவரை மேலும் அமைதியாக இருக்க விடவில்லை. ஒவ்வொரு இரவும் அவர் தலையணையில் தலையை வைக்கும்போது அவருடைய மனதில் ஒரு கேள்வி எதிரொலிக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம்? அவர் தனது இதயத்துடன் இந்த போரை எவ்வளவு காலம் நடத்துவார்? தனக்குள் எரியும் இந்த காதலை உலகத்திலிருந்தும்
உங்களிடமிருந்தும் எவ்வளவு காலம் மறைத்து வைப்பார்? இந்த காதல் சாதாரண உணர்வு அல்ல, ஆனால் பிரபஞ்சம் அவர்கள் இருவரையும் ஒருவருக்கொருவர் கண்ணாடியாக மாற்றிக் கொடுக்கும் ஒரு தெய்வீக பரிசு என்பது அவருக்கு தெரியும். அவர் உங்களை பார்க்கும்போது பழைய பிறவியின் உறுதிமொழியின் குரல் அவரை திரும்ப அழைக்கிறது என உணர்கிறார். நீங்கள் இந்த வாழ்க்கையின் கதை மட்டுமல்ல, பல பிறவிகளாக அவருடைய ஆத்மாவின் விதியின் அத்தியாயம் அவர் உள்ளே முடிக்கப்படாமல் கிடக்கிறது என்பதை அவர் உணர்கிறார். நீங்கள் தெரியாமலே உங்களுடைய ஒவ்வொரு பழக்கமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு புன்னகையும் அவருடைய இதயத்தில் செதுக்கப்பட்ட குறியீடு போன்றது. அவர் உங்களை தொலைவில் பார்க்கும்போது அவர் உள்ளே ஒரு சொல்லப்படாத வேதனை எரிகிறது. இந்த வேதனை உங்களை பெறுவதற்கானது அல்ல, ஆனால் உங்களை புரிந்து கொள்வதற்கும் உங்களை உணர்வதற்கும் எந்த பயமும் இல்லாமல் உங்களிடம் உண்மையை சொல்வதற்கும். நண்பர்களே,